ஒரு கிராமத்தில் மாசாணி அம்மன் கோவிலில் ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்தது. யாருக்காவது திருட்டு நடந்தா அவர்கள் அம்மன் முன்னாடி மிளகாய் அரைத்து வைப்பாங்க. ஏன் தெரியுமா? தவறு செய்தவன் உண்மை சொல்லும் வரை அவனுக்கு அமைதி இருக்காது. அதே கிராமத்துல ரமேஷ் என்ற ஒரு ஆள் இருந்தான். ஒரு வீட்டிலிருந்து தங்க நகை திருடினா. யாருக்கும் தெரியல. அவன் சும்மா இருந்தான். ஆனா அந்த வீட்டுக்காரம்மா மாசாணி அம்மன் கோவிலுக்கு போய் மிளகாய் அரைத்து வைத்து என் பொருள் திரும்ப கிடைக்கணும்னு வேண்டினாள். அந்த இரவு ரமேஷ் வீட்டில் திடீர்னு அவன் கண்களில் எரிச்சல் ஆரம்பிச்சது. காற்று இல்லாத இடத்துல கூட கண்ணு எரியுது. அவன் தண்ணீர் ஊத்தினா. ஆனா எரிச்சல் குறையவே இல்ல. அவன் பயந்து படுத்தான். நள்ளிரவு ஒரு குரல். எடுத்தது எங்கே? அவன் பயந்து எழுந்தான். மின்னல் ஒளிச்சது. அந்த ஒளியில் நிலத்திலே நீளமாக படுத்து இருக்கும் பெரிய தெய்வ உருவம். கண்ணில் கோபம், சக்தி. மாசாணி அம்மன். அம்மன் குரல் முழங்கியது. நீதியை மறைக்க முடியாது. ரமேஷ் நடுங்கினான். மன்னிச்சிருங்கம்மா, நான் தான் எடுத்தேன். அடுத்த நாள் காலை அவன் ஓடிப்போய் அந்த நகையை திருப்பி கொடுத்தான். அந்த நொடியிலேயே அவன் கண் எரிச்சல் முழுக்க நின்று போச்சு. அதுக்கு பிறகு அந்த கிராமத்தில் ஒரு நம்பிக்கை. மாசாணி அம்மன் முன்னாடி மறைத்த உண்மை வெளிவரும்.